செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாடலோட நேம் டீட்டெயில் எல்லாமே தரேன். இதோட ப்ரைஸ் ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கைஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ளூடூத் இன்டர்காம் வாங்கியிருக்கோம். ஸோ அதை அன்பாக்சிங்கும் குயிக்குக்கும் ஒரு பார்த்துருவோம். அதுக்கு தான் எடுத்துருந்தேன். இதோட அப்படின்னா எடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, லுக்கும் நல்லா இருந்துச்சு, ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ அதான் நான் ஒரு விமோட்டோ V8 இன்டர்காம் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அது வந்து என்னோடய ஆக்ஸார் ஹெல்மெட்டில் ஆல்ரெடி ஃபிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த SMK ஹெல்மெட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரைமரியாக. டூரிங்க்கும் சரி ஆஃபீஸ் யூஸுக்கும் இதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் ஒரு ப்ளூடூத் இன்டர்காம் இருந்துச்சு. இன்டர்காம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ப்ளூடூத் இருந்தால் கூட ஒரு எமர்ஜென்சிக்கு ஃபோனுக்கோ இல்லைனா ஒரு நேவிகேஷனுக்கோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் பார்த்துட்டு இருந்தேன். கம்மி ரேட்டில் குவாலிட்டியாக சவுண்ட் ஆடியோ குவாலிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது எனக்கு பெட்டர் சாய்ஸாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ இதுதான் பாக்ஸு. பின்னாடி மாடல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்தெந்த ஹெல்மெட் டைப்புக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ இது உங்களுக்காக இன்னொரு செகண்ட் அன்பாக்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் அந்த ப்ளூடூத். எடுத்து பார்ப்போம். இது வந்து ரெண்டு பக்கமும் காதுக்குள்ள ஸ்பீக்கர்ஸு அலாங் வித் ஒரு ஒயர்டு மைக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேர் ஸ்பாஞ்சஸ் ஃபார் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அதில் வச்சு வல்க்ரோ டைப்பில் இருக்குது, வச்சு இயர்கிட்ட ஒட்டிட்டோம்னா உள்ளே வந்துட்டு இது இதாகிடும், செட் ஆகிக்கும். ஹெல்மெட்குள்ளே செட் பண்ணணும். அப்புறம் ஒரு C டைப் சார்ஜர், இது C டைப்பில் தான் சார்ஜ் ஆகும். ஸோ C டைப் சார்ஜர் கேபிள் ஒன்று, அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா குயிக்காக. இது பின்னாடி வல்க்ரோ டைப்பில் இருக்குது. இது இந்த ஸ்பாஞ்சை வந்து ஹெல்மெட்குள்ளே ஒட்டிட்டு இந்த வல்க்ரோவை அதில் ரெண்டு சைடு காதுலையும் ஓரமாக ஒட்டி வச்சுக்கணும். வந்துட்டு ப்ளூடூத்துக்கு கீழே வந்துட்டு இது கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல ப்ளூடூத்துக்கு கீழே இப்படி வந்து இது கனெக்ட் ஆகும். இது கனெக்ட் ஆகிட்டு இது ஹெல்மெட்டுக்கு வெளியில் வரும். இது எப்படி வரும்னா இந்த அது கொடுத்த பின்னு தான் இதுவும் பாக்ஸில் தான் வந்துச்சு, தெரியுதா? இது ஜஸ்ட் கிளிப் டைப் தான், கிளாம்ப் டைப்பு. வச்சு சைடில் கீழேருந்து வச்சு அழுத்துறோம்னா இந்த மாதிரி லாக் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இந்த பின் பக்கம் லாக் டைப் இருக்குது. இதை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் லாக் ஆகிடும். அப்படி ஸோ லுக் வந்து இப்படி தான் இருக்கும். லுக் வைஸ் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்றும் ஆக்வர்டாலாம் தெரியல, ரொம்ப பெருசாக இருக்க மாதிரிலாம் நல்லா இருக்குது, ஸ்லீக்காக. அதுவும் இந்த SMK மாடலுக்கு அந்த டிசைனோட கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இதை ஆன் பண்ணி காட்டுற பாருங்களா, இதில் ஒரு மாதிரி லைட்டிங்லாம் இருக்குது, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பேரிங் மோடில் இருக்குது. ரெட்டு ப்ளூ மாறி மாறி எரியுறது வந்து பேரிங் மோடில் இருக்குது. ஸோ இப்போ ப்ளூடூத்தில் போயிட்டு மொபைலில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். C5 மாடல்னு காட்டுது, அதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. வச்சு ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். ஸோ சாங் ப்ளே பண்ணும்போது இதுமாரி உங்களுக்கு கலக்கலாக ஒரு லைட் தெரியும். இதை நம்ம மாற்றிக்கலாம். அந்த மோட் பட்டன் M இருக்குல்ல, இதை ஒன் டைம் அழுத்தினோம்னா அந்த லைட்டோட சீக்வன்ஸ் வந்துட்டு மாறும், இந்த மாதிரி வரும். அந்த மியூசிக் ப்ளே ஆகிற அந்த ரிதம்க்கு தகுந்த மாதிரி அந்த லைட் வந்து எரியுது. வந்து லைட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் தேவையில்லைன்னா. ஆன் பண்ணோம்னா அந்த ரிதம்க்கு தகுந்த மாதிரி எரியுது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரிதா? நைட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இப்போ நான் இதை வந்துட்டு ஹெல்மெட் உள்ள வந்து இது ஃபிக்ஸ் பண்ணணும். வல்க்ரோ செம்ம டைட்டாக இருக்குது பாருங்கள். இதில் பெட்டில் வச்சதுக்கே பெட்லேயே இப்படி டைட்டாக நல்லா ஒட்டிக்குது. ஸோ இப்போ நான் இதை ஹெல்மெட்குள்ளே ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கைஸ், நான் இப்போ தான் மேனுவல் வந்து படிச்சுட்டு இருந்தேன், எது எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணதில் வந்துட்டு நான் இதில் ஒன்லி கிளாம்ப் டைப் மட்டும் தான் போலக்கு. ஹெல்மெட்டில் இந்த மாதிரி
கிளாம்ப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மட்டும் தான் மாட்டி மாட்டி எடுத்துக்க முடியும் போல். ஒட்டுற டைப் மாதிரி இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு. ஸோ இங்கே பாருங்கள், இது இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடு வந்துட்டு இப்படி இருக்குது. ஸோ இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து டபுள் சைடட் டேப்பு. இந்த இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி இதில் ஒட்டிட்டோம்னா பின்பக்கமும் இந்த லேயரோடு ஒட்டிடும், இந்த சைடும் நமக்கு கம் லேயர் தான். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து இன்னொன்று பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இந்த சைடு டபுள் டேப் இருக்குது, இதை வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டிடணும், இந்த ரெக்டாங்கிள் இதை. இப்போ இது வந்து வல்க்ரோ, இந்த சைடில் வந்து ஒட்டியிருக்கல, இது வந்து வல்க்ரோ. இதுங்க பிச்சு காட்டுறேன். ஓகே, இதை வந்து ஹெல்மெட்டில் ஒட்டிடணும். ஹெல்மெட்டோட சைடில் இப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த பீஸ் இருக்கு பாருங்கள், இது வந்து வல்க்ரோ பீஸ் இருக்குது. பின்னாடி வந்துட்டு கம் டைப்பு. ஸோ இந்த கம் டைப் வந்துட்டு இந்த டபுள் சைடோட இந்த சைடில் நம்ம இப்படி ஒட்டிடணும். ஒட்டிட்டோம்னா நமக்கு இந்த அவுட்டர் லேயரில் வந்து நமக்கு வல்க்ரோ லேயர் வந்துடும். இந்த வல்க்ரோ லேயரை வந்து நம்ம இதில் ஒட்டிட்டோம்னா இன்டர்காம் வந்து இதில் பேஸ்ட் ஆகிக்கும். நமக்கு இன்டர்காம் எடுக்கணும்னா இதை ஜஸ்ட்டு பிடிச்சி இன்டர்காமை பிடிச்சி இழுத்தோம்னா இந்த வல்க்ரோ மட்டும் பிஞ்சிட்டு வந்துடும். டபுள் டேப் சைடு வந்து இதிலே ஒட்டியிருக்கனால இதோட இது பீஸ் வந்துடும். நல்லா இருக்குல்ல இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கம் டைப் தான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். அது சப்போஸ் கம்மு பின்னாடி வந்துட்டு வீணாக போயிடுச்சு, அது கம் லேயர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கிளாம்ப் டைப் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கிளாம்ப் டைப்பில் என்ன ஒன்றும் பிரச்சனை அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாம்ப் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு, வெளியில் ஃபுல்லாக அழுத்த முடியல. இன்னொன்று வந்து இந்த மாதிரி இந்த ரப்பரை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த கிளாம்ப் ரிமூவ் பண்ணிவிட்டு கம்மு ஃபஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். லேட்டராக வந்துட்டு பண்ணிக்க போகிறேன். ஸோ கைஸ், நம்ம செட்டப் முடிச்சிட்டோம். வந்து நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல? லைட் வேணும்னா நம்ம இந்த மோட் பட்டனை அழுத்தினோம் அப்படின்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஆன் பண்ணோன்னா அதில் ஓடுற பாட்டுக்கு தகுந்த மாதிரி அடிக்குது. கேட்குதா பாட்டு? நல்லா இருக்குல்ல லுக்கு? லைட் ஆன் பண்ணி காட்டு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது, ரொம்ப பல்கியாலாம் இல்லை. ஆடியோ குவாலிட்டி ரைடிங்கில் எந்த அளவுக்கு ஆடியோ கேட்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப பின்னாடி வரவங்க ஹாங் பண்ணுறதெல்லாம் கேட்காத அளவுக்குலாம் இல்லை. அதுவும் நமக்கும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இதோட ஃபைனலாக இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி செட்டப் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது இங்கே லைட்டாக ஒரே ஒரு லைட் மட்டும் RGBயில் மாறிட்டுருக்கு. ஸோ எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னா, SMK டைஃபூன் மாடலில் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு கேப்பு, அதில் ஒரு பள்ளமும் இருக்குது. ஸோ அதில் அழகாக வல்க்ரோ வச்சு 2 இதையும் வச்சு ஒட்டிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு பட்டன் டைப் தான் எல்லாமே. சும்மா கழட்டிட்டு உள்ளே ஜஸ்ட் ஒயர் ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் கீழே வழியாக இங்கே இது கடியில் வந்துட்டு மைக் வந்து இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல மைக் இருக்குது. நம்ம எப்போதும் வந்துட்டு இங்கேருந்து காமிச்சவங்க புரியும். மைக் வந்து இங்கே வாய்க்கு நேராக வைக்கக்கூடாது. ஏன்னா பேசுகிறப்போ வந்துட்டு நம்ம மூச்சு விடுறது வந்துட்டு ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். மைக்கை ப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துல தான் மைக்கு சைடில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அங்கே தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மைக் இருக்குது, இந்த இடத்துல அந்த மைக் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வல்க்ரோ வச்சு ஒட்டிட்டேன். நான் ஃபஸ்ட்டு கிளாம்ப் போட்டிருந்தேனே, கிளாம்ப் எடுத்துகிட்டு வல்க்ரோ வச்சு ஒட்டிட்டேன். ஸோ இது கனெக்ட் பண்ணுற ஒயரு, இதுலேருந்து தான் ஸ்பீக்கருக்கு வந்து பவர் போகுது. ஸோ அது நம்ம ஸ்லீக்காக இங்கே வச்சாச்சு. இப்படி அழகாக வருது. எந்த இடத்துல ஒயர் பெண்ட் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை. ஒயர் ரொம்ப இழுத்துட்டுலாம் இருந்தால் அதுக்கப்புறம் ஒயர் சீக்கிரம் வேணால் போயிடும். அப்படி இல்லாமல் ஈஸியாக வச்சுருக்கோம், ஸ்மூத்தாக போகிற மாதிரி. இது வந்து IP67 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு தான். அதனால் மழையிலையும் போட்டு ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிமூவ் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு வல்க்ரோ ஃபிக்ஸ் தான். நான் தான் வல்க்ரோ ஒட்டிட்டேன்னு சொன்னேன். செம்ம டைட்டாக இருக்குது. இந்த இடத்துல வல்க்ரோ ஒன்று ஒட்டியிருக்கேன் சொன்ன மாதிரி. ஸோ இதுலேயும் பின்னாடி வல்க்ரோ இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா இந்த ஒயரை டிட்டாச் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்துக்கலாம். என்னென்னா வச்சோம்னா ஜஸ்ட் இப்படி வச்சாலே லாக் ஆகிக்கும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள்.
ஸோ இந்த மாடலோட நேம் டீட்டெயில் எல்லாமே தரேன். இதோட ப்ரைஸ் ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1417 நினைக்கிறேன். சரி நான் போல, ஆனால் 1400 அரௌண்ட் 1470 17 1417 அந்த ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு இது வந்து ஒர்த்தபுளாக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நடுவில் எதுவும் டேமேஜ் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் அப்டேட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்குன்னு. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் அக்சசரிஸ் உங்களுக்கு வேணும், ரிவ்யூ வேணும், சஜஷன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அது வரைக்கும் ஃபாலோ ரைடர் எம்ஜி வ்ளாக்ஸ். பீஸ்.